திருவாளர் செல்வ கணபதி திமுக வேட்பாளராக மனு தாக்கல் செய்தது செல்லுபடியாகும்னு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. எதிர்த்தரப்புல இவருடைய மனுவை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, சேலம் வெஸ்ட், சேலம் நார்த்து இந்த 2 சட்டமன்ற தொகுதியிலையும் அவருடைய பேர் இருக்கு. அதனால ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்கணும், அதனால இவருடைய மனுவை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சட்டத்தில் இருக்கிற நிலைமை நாங்கள் எடுத்து சொன்னோம். அவர் ஏற்கனவே சேலம் வெஸ்ட்ல இருந்தார், குடியிருந்தார். அவர் சேலம் நார்த்துக்கு வரப்ப அது அந்த தன்னுடைய பேரை நீக்கணும்னு சொல்லி அவர் ஏற்கனவே ஃபார்ம் 7ல மனு கொடுத்துருந்தாரு. அந்த மனுவை கொடுத்துட்டு தான் இங்கே நார்த்தில் பதிவு பண்ணார். அதுக்கப்புறம் அந்த மனுவை கொடுத்ததுக்கு அப்புறமும் அவருடைய பேரை எடுக்காமல் இருக்கிறது செல்வ கணபதி சாருடைய தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் வாதாடினோம். அதுவும் இல்லாமல் உச்சநீதிமன்ற தீர்ப்பை முன்னுதாரணம் காமிச்சு, பாபுராவ்னு ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை முன்னுதாரணம் காமிச்சு, 2 சட்டமன்ற தொகுதியில் பேர் இருந்தால் அது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனாக வராது, தகுதி இழப்பாக வராது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் பிளசன்ட் ஹோட்டலில் அவர் ஆக்சுவலாக அப்பீலில் அக்யூட்டல் ஆனார். நீங்கள் ட்ரையல் கோர்ட்டில் கன்விக்ஷன் ஆனது நீங்கள் சொல்லலையே அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்பட்டது. சட்டத்தினுடைய நிலைமை என்னன்னா, கீழமை கோர்ட்டில் கன்விக்ஷன் ஆகி மேல்முறையீட்டு இதில் கோர்ட்டில் அக்யூட்டல் ஆகிட்டா, கீழமை கோர்ட் சொன்னோம் ஒன்ஸ் அக்யூட்டல் ஆகிட்டா அதுதான் ஃபைனல். அப்பலட் சைடில் அக்யூட்டல் ஆனதை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுவும் இல்லாமல் ஏதாவது குற்றங்கள் குற்ற வழக்கு பெண்டிங்காக இருந்தால் அதையும் நாங்கள் ஃபுல்லாக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதில் எந்த விதமும் மறைக்கலை அப்படின்றத சொல்லியிருக்கோம். இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, அவங்க நீங்கள் ஏற்கனவே பெண்டிங்காக இருக்கிற கேஸில் தவறான தகவல் சொல்லினீங்க, அப்படியெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக அவங்ககிட்ட சொல்லியாச்சு. அதனால் எல்லா விதத்துலையும் நம்முடைய வாதங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி அவங்களுடைய ஆட்சேபனை நிராகரித்து மனுவை ஏற்றுக்கிட்டு அவருடைய செல்வ கணபதியுடைய மனுவை ஏற்றிருக்காங்க. இதுதான் சட்டம். அதாவது அரசியமைப்பு சட்டம் கிளியரா இருக்கு. நாமினேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தேர்தலுக்கு அப்புறம் தேர்தல் மனு எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டு தான் அதை கொஸ்டின் பண்ண முடியுமே தவிர, எலெக்ஷனை நிறுத்துறதோ இல்லை வேற எங்கேயாவது நீதிமன்றத்துக்கு போய் இது அணுகிறதோ அதெல்லாம் சட்டத்தில் இல்லை. ஆர்டிகல் 329 அதில் வெரி கிளியராக இருக்குது. இது எஸ்டாப்ளிஷ்ட் லா. மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தவறு என்று யாராவது கருதும் பட்சத்தில் தேர்தல் முடிந்த பிறகு அது தேர்தல் மனுவாக வேணால் தாக்கல் செய்யலாமே தவிர இடைப்பட்ட காலத்தில் வேற எங்கேயும் போக முடியாது. இது சட்டத்தினுடைய நிலைப்பாடு. தன்னிச்சையா இப்ப தேர்தல் அதிகாரி சொல்லாம தன்னிச்சையா சில பேர் சமூக வலைதளங்களையும் ஊடகங்களையும் இது தவறுதலா பேசப்பட்டாங்க. அதை பத்தி சம்பந்தமான நடவடிக்கை. நோ காமெண்ட்ஸ்.